திருகோணமலைக்கு வரும்போது தவறாது பார்க்க வேண்டிய பல இடங்கள் இருக்குது. அழகு, வியப்பு, பாதுகாப்பு என்று அந்த மாவட்டத்திற்கான தனிச்சிறப்புகள் நிறைய. அந்த திருகோணமலை மாவட்டத்துல அலஸ்தோட்டம் என்ற ஊர்ல 12 மாடிகளை கொண்ட ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு வரப்போது மொத்தமாக 72 வீடுகள் இருக்கும். அந்த அடுக்குமாடி குடியிருப்புல நீங்கள் ஒரு வீட்டை வாங்க வேண்டும் என்று யோசித்தால் 2,40,00,000 ரூபாய் தேவைப்படும். அதற்கு பிறகு வீட்டினுடைய விலை கூடிக்கொண்டு போகும். அங்கு அறைகளினுடைய எண்ணிக்கை, அதுபோல வானத்தை நோக்கி போக போக அதனுடைய விலை அதிகரிக்கும். கடல்ல இருந்து இரண்டாவதா இருக்கிற காணி என்றதால 4ஆம் மாடிக்கு பிறகு கடல் பார்க்கிற மாதிரியான வீட்டை கூட வாங்கலாம். 24 மில்லியன் ரூபாவை எப்படி ஒரே தரத்துல கொடுக்க முடியும் என்று யோசிக்கிறீர்களா? கவலை வேண்டாம். முதல் கட்டமாக 30% பணத்தை செலுத்தி ஓராண்டுக்குள்ள மிகுதி பணத்தை செலுத்தி முடிக்கலாம். 2027ஆம் ஆண்டு அந்த அடுக்குமாடி குடியிருப்பினுடைய பணிகள் எல்லாம் நிறைவடைந்து உங்களிடம் வீடு கையளிக்கப்படும். வீடு கையளிக்கப்படும் போது பணம் கட்டி முடிக்கப்பட்டிருந்தால் சரி, அந்த கால பகுதியில் நீங்கள் வட்டி செலுத்த வேண்டிய தேவை இல்லை. இந்த விலை கொடுத்து ஒரு வீட்டை வாங்கி அதுல என்ன பயனடைய முடியும் என்று கேட்டா நீங்க ஒன்றுமே செய்ய வேண்டாம். அலஸ் தோட்டம் அல்லது அலஸ் கார்டன் ரூம்ஸ் என்று கூகுள் வரைபடத்துல தேடி பாருங்கோ. அங்க எவ்வளவு விடுதிகள் இருக்கின்ற அவ்வளவு விடுதிகளும் சுற்றுலா பயணிகள் அதிகமா வார காலமான 6ஆம் மாதத்திலே இருந்து 10ஆம் மாதம் வரைக்கும் நிறைந்து போயிருக்கும். அந்த கால பகுதியில உங்களுடைய வீட்டை நீங்கள் வாடகைக்கு கொடுத்தால் பெரிய அளவான பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். திருகோணமலையில $100, $200 என்று வீட்டினுடைய தரத்துக்கு ஏற்ற மாதிரி, அறையினுடைய தரத்துக்கு ஏற்ற மாதிரி வாடகை என்றது இருக்கும். நீங்க வாங்கி எப்படி வாடகைக்கு விட முடியும் என்று யோசிக்கிறீங்களா? சில வேளைகளை நீங்க வெளிநாட்டில இருந்து இங்க எப்படி நடத்துறது என்று யோசிக்கிறீர்களா? அதற்கும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஆதி ரெசிடென்சிஸ் நிறுவனத்திடம் ஆதி ஹோட்டல்ஸ், அதாவது ஆதி விடுதிகள் இருக்குது. அவர்கள் அந்த விடுதியை நடத்தும் போது நீங்கள் உங்களுடைய வீட்டை விடுதியாக நடத்த சொல்லி அவர்கள்ட்ட கொடுத்தால் அவர்கள் அந்த வீட்டை சரியான முறையில பராமரிப்பது மாத்திரமில்லாமல் உங்களுடைய வீட்டை வாடகைக்கு கொடுத்து அந்த வீட்டால வார 50% பணம் உங்களுக்கு வழங்கப்படும். 50% பணம் பராமரிப்பு மற்றும் இதர செலவுகள் அத்தோடு சேர்த்து அவர்களுடைய கட்டணமாகவும் அறவிடப்படும். சில பேர் யோசிக்கலாமே, நாங்கள் அவர்கள்ட்ட நடத்த கொடுக்கணும், நாங்களே நடத்தலாம் என்று. எனவே நீங்கள் நடத்தினால் அதுல 100% வருமானமும் உங்களுக்கு கிடைக்கும். அவர்கள்ட்ட கொடுக்கும் போது அவர்களுக்கும் அதுல செலவுன்றது இருக்கும். 50% எடுத்துக்கொண்டு 50% உங்களுக்கு தருவார்கள். அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் 4 ஆண்டுல அந்த பணத்தை உங்களால பெற்றுக்கொள்ள முடியும் என்று. எனவே எல்லாத்தையுமே அலசி ஆராய்ந்து உங்களுக்கு அதுல திருப்தி இருந்தால் திரையில தெரிகிற இந்த வாட்ஸ்அப் எண்ணோட தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை பெற்று பிடித்திருந்தால் முன்பதிவு செய்து வாங்கிக் கொள்ளுங்கள்.